ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால், அதை புரிந்து கொள்ளாவிட்டால், அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அதில் எப்படி நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளாவிட்டால், அதை எப்படி சொந்தமாக்கி கொண்டு அதை அனுபவித்து அதில் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாவிட்டால், அதை பற்றி ஒரு அக்கறை எடுக்கலைன்னா, அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், ஏற்கனவே சாபம் இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதிலே தான் வாழ வேண்டியதாகி விடுகிறது. ஆசீர்வாதம் என்ற பிரின்சிபிள் தெரியலனா நாம ஒன்றும் சாபத்தை தேடி போகிறதில்ல, நாம ஒன்றும் சாபத்தை வரவழைக்க வேண்டியதில்லை, அது ஏற்கனவே வேலை செய்துக்கிட்டு இருக்குது, அதில் தான் எல்லாம் உழண்டு கொண்டு இருக்கிறார்கள், அப்படி தான் வாழ வேண்டும். அதனால ஆசீர்வாதத்தை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாபத்தை இந்த பிசாசானவன் இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த உலகம் சாபம் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. அப்போ பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்ல வர்றேன். ஆதாம் பாவம் செய்த அன்னையிலிருந்து இந்த உலகத்துக்குள்ள ஒரு சிஸ்டமை கொண்டு வந்துட்டான். அதுதான் இந்த சாபக்கேடான ஒரு சிஸ்டம். அது எல்லா விதத்திலையும் வேலை செய்யுது, பொருளாதாரத்திலையும் வேலை செய்யுது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வேலை செய்யுது, எல்லா விதத்திலும் இந்த சாபக்கேடு என்பது அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டான். பாருங்க, நான் படித்து காமிச்சேன் இல்லையா, சாபம் வந்தபோது எப்படி வந்ததுன்னு. குடும்ப டென்ஷன்லாம் அங்கே உண்டாயிடுச்சு. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் அவர் சொல்கிறார் இல்லவா, பல விதமாக சொல்கிறாரு. பிள்ளை பேரில் உனக்கு வலி அதிகமாக ஆகுன்னு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது நெத்தியின் வேர்வை நிலத்தில் விழுந்து இப்படி தான் நீ ஆகாரம் புசிப்பாய் என்று சொல்கிறாரு. வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாகி விடுகிறது. இப்படி எல்லாமே பொருளாதாரம் கஷ்டமாயிடுது, பிள்ளை பிறக்கிறது கூட கஷ்டமாயிடுது, வலி ரொம்ப அதிகமாகிடுது, பிள்ளை பிறக்கிறதே கஷ்டமாயிடுது, பிறக்கவே மாட்டேங்குது சில நேரத்தில், அதுக்கே பெரிய போராட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சுலபமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய ஆசை அவனை பற்றி இருக்கும், அவனோ அவளை ஆண்டு கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் முன்னாடி டென்ஷன். அது இவள் அவனை சார்ந்திருக்க விரும்புகிறாள், ஆனால் அவனோ சார்ந்திருக்க விரும்புகிறான்னு நினச்சிட்டு போட்டு தலையில் போட்டு மிதிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து உலகத்தை ஆண்டு கொள்ள உண்டாக்கப்பட்டவர்கள். இப்போ இவளை ஆள்றதுக்கே சரியாக இருக்குது. அதனால தான் இந்த குடும்ப டென்ஷனு, குடும்ப பிரச்சனைகள்லாம் அன்றைக்கு உண்டானது. இதெல்லாம் ஒரு சாபத்தின் ஒரு பகுதி இதெல்லாம். அப்போ இந்த சாபம் என்கிறது குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிருக்கிறது, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை. நெத்தின் வேர்வை சிந்தி, வேர்வை இல்லாமல் நல்லா வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த ஆட்கள் இப்போ வேர்வை சிந்தி தான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. குடும்பத்தில் டென்ஷன் இல்லாமல் அன்பாக இருந்த ஆட்கள் இப்போ என்ன பண்ணுறது, ஒருத்தர் டென்ஷன்லேயே நீயானான்ற டென்ஷன்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் சாபக்கேடுன்னு சொல்கிறேன். சமுதாயத்தில் சோஷியலி, பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி எல்லா விதத்திலையும் இந்த சாபம் என்கிறது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு புது சிஸ்டம் ஒன்று பிசாசானவன் ஆரம்பித்து வைத்து விட்டான். அன்னையிலிருந்து இந்த சாப சிஸ்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் எல்லாம் பிறக்கிறாங்க. ஆனால் நாம் மறுபடியும் பிறக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளாகும்போது நாம் என்ன பண்ணப்படுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய குடும்பத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறோம். உலகத்தான் அல்ல என்று நம்ம குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் என்ன சொல்கிறார்? நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் ஊரை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வெளியே வான்னு சொன்னார். அதுபோலவே நாம் தேவனால் பிறந்த நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியே வேறொரு சிஸ்டத்துக்குள்ளே வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவன் எப்படி தகப்பன் வீட்டையும் ஊரையும் விட்டு வெளியே வந்தானோ அதுபோலவே நாமும் இந்த உலகத்தில் பிறந்து, இந்த உலக பழக்க வழக்கங்கள் படி வாழ்ந்து, இந்த சாப உலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம்னா அதை விட்டு வெளியே அதற்கு மேலாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பொருளாதாரத்தை குறிப்பாக நீ கொஞ்சம் பேசுகிறேன் நான். ஏன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக விளங்குது. சில காரியங்கள்லாம் அதை பற்றி பேசினா கொஞ்சம் பணம்னா பணமும் வாழைப்பழக்கம்னு வாங்க இல்லையா நம்ம ஊரில், அது மாதிரி டக்குன்னு எல்லாம் கவனிப்பாங்க எல்லாம். அதனால தான் அதை எடுத்துக்கிறது நான். ஏன்னா கவனிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் கூட கவனிப்பான். என்னமோ பேசுகிறாரு அப்படி. பிரசங்கரெல்லாம் இதை புரிஞ்சு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, எதை பேசினா கவனிப்பாங்கன்னு. அப்போ பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சம் அது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா அதையும் அஃபெக்ட் ஆகிருக்குது வாழ்க்கை. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் பாருங்கள். எப்படி பாதித்து வச்சுருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிசாசானவன். சில தேசங்கள்லாம் போனீங்கன்னா நம்ம நாட்டு மாதிரி தான் எல்லா ஊர்லேயும். நீங்கள் பணக்கார நாடை வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. பணக்கார நாடெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். அங்கே கூட போனீங்கன்னா கதை இதே தான். அந்த சாபம் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கூட
நம்ம ஊர் இது மாதிரி இங்கே நம்ம ஊரில் எல்லாத்தையும் ரேஷன் கார்டே கொண்டு போய் வச்சு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் ஒன்றும் விடுறதில்ல. இருக்கிற வளையல், மோதிரம், அது இது, செயின், தாலி எல்லாத்தையும் வச்ச பிறகு இந்த ரேஷன் கார்டு இது ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்றும் கிடக்க பேப்பர் இது, இதை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஒரு காசு தர்றான். அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. பாஸ்போர்ட்டை கொடுத்து காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது பாருங்க. அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு செக் எழுதி கொடுத்து அவன் காசு தர்றான். ஏன்னா செக்கு பவுன்ஸ் ஆனால் நாளைக்கு பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க. வாங்கிடலாம் தெரியும் அவனுக்கு. எப்படியெல்லாம் காசு தர்றாங்க பாருங்க. சம்பளம் வந்த பிறகு காசை கொடுத்து இன்னைக்கு செக் எழுதி கொடுத்துட்டு இன்னும் 10 நாள் சம்பளம் வந்த பிறகு இதை கொடுத்துட்டு செக்கை வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா மேல நாடுகளில் கூட பணக்கார நாடுன்னு சொல்கிற நாடுகளில் அங்கெல்லாம் பாருங்கள் பேடே ஸ்டோர்னு ஒன்று வச்சுருக்கான். பேடே ஸ்டோர் பேரை கேட்டாலே எனக்கு அது என்ன ஸ்டோர்னு விளங்குது எனக்கு. பேடே ஸ்டோர். அவன் பாருங்க ஹார்வெஸ்ட் டே ஸ்டோர்னு அவனும் வைக்கிறது இல்லை. ஏன்னா இது வேற சிஸ்டம். இது சாப சிஸ்டத்தில் வேலை செய்துட்டு இருக்குது. அவன் ஹார்வெஸ்ட் சிஸ்டமில் வேலை செய்யலை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. அந்த சிஸ்டம் வேறு, அது கடவுளுடைய சிஸ்டம். அது இவன் எப்படி பேடே ஸ்டோர். இவன் என்ன சொல்கிறாங்க, போய் எனக்கு பே வருங்க, அந்த பேடேல நான் வாங்கிக்கிறேன் இதை பிடின்னு சொல்லி வச்சு காசை என்னத்தையும் அது கொடுத்துட்டு காசை கொஞ்சம் வாங்கிட்டு வரதுக்கு அந்த பேடே ஸ்டோர்னு வச்சுருக்கிறான் பாருங்க. இது உலகம் எங்கே இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாட்டுகள்லையும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த சாபம் இந்த உலகத்தில் நிறைந்து இருக்கிறதுனால பிசாசானவன் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு இதில் எப்படி நல்லா எங்கெங்கே ஸ்டோர் இருக்குதுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும். ரேஷன் கார்டு எடுக்கிறது யார் எடுப்பா, பாஸ்போர்ட்டை வாங்கி யார் காசு தருவா, சொல்கிறாரு என்கிட்ட மனுஷன்னா இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்கன்னா அந்த கடையும் தெரியணும், இந்த கடையும் தெரியணும், எல்லா கடையும் கரெக்டாக, இந்த மாதிரி கடையெல்லாம் ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு அவசரத்துக்கு உதவும். ரொம்ப சிஸ்டத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கார் அவர். இந்த சாப சிஸ்டத்தில் ரொம்ப கரெக்டாக செட் ஆயிடுறாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போதே பெற்றோரும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. எப்படி இங்கே போய் அதை இப்படி பண்ணுறது, இதை அடகு வைக்கிறது, இதை இது பண்ணுறது, இதை கொடுத்து அப்படி காசு வாங்குறது, அதை கொடுத்து இதை பண்ணுறது, இதை மாற்றி இப்படி பண்ணுறது எல்லாம் கற்றுக் கொடுத்துட்றாங்க. எல்லாம் அந்த சாப சிஸ்டத்தில் வாழ்வதற்காக பழகி விடுறாங்க. யாராவது எங்கேயாவது விதைத்தால் நீ விதைக்கிறதை அறுப்பாய் என்று சொல்லி கத்துறாங்களா? அது இங்கே தான் கத்துறோம். அதுக்கு தான் சபைக்கு வர்றது. பிள்ளைகளுக்கு உன்னுடைய விளைச்சல் எல்லாம் முதற்பலனாலும் கத்தரை கனம் பண்ணுவாயாக. உன்கிட்ட 10 ரூபா உனக்கு உங்கள் அப்பா அம்மா கொடுத்தா கூட அதில் 1 ரூபாயை கொண்டு போய் காணிக்கையா போடுப்பா, கடவுள்னு ஆசீர்வதிப்பான்னு யாராவது சொல்லி தர்றாங்களா? அது ரொம்ப பேர் சொல்லி தர்றது கிடையாது. பிள்ளைக்கு அடகு கடை தெரிஞ்சு வச்சுக்கோ மகனே, உனக்கு 4 மேனிக்கு உதவும். உனக்கு அங்கே போன ரேஷன் கார்டு கூட கிடப்பான், அந்த கடையும் தெரிஞ்சுக்க, அவனுக்கு நான் உன்னை அறிமுகப்படுத்தியும் வைக்கிறேன். இதெல்லாம் சொல்லி தருவாங்களே ஒழிய, ஆனால் விதைப்பு அறுப்பு சிஸ்டம் கொடுத்தால் திரும்ப கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உனக்கு கொண்டு கோடுவார்கள். இதெல்லாம் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதெல்லாம் சபைக்கு வந்தாதான் கேட்கணும். ஆனால் சபைக்கு கேட்குறவங்க கூட இந்த சாப சிஸ்டத்தில் பழகி போனவன் சபைக்கு பிரசங்கியாருன்னா அதை பிரசங்கம் பண்ணுறாரு. அவனுக்கு இந்த சிஸ்டம் பிடிக்காது பாருங்க. ஏன்னா பிளஸ்ஸிங்னா விளங்கலை அவனுக்கு. பிளஸ்ஸிங்னு விளங்காதனால இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார கோவப்படுறது. இது என்ன கொடுக்கறத பற்றி பேசுறாரு இவரு? அஞ்சராட மனுஷா, ரேஷன் கார்டை கொண்டு போய் வைக்காம இருக்கிறதுக்கு தான் கொடுக்கறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹலோ, உன் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அடகு வைக்காம இருக்கிறதுக்காக